ஞாயிற்றுக்கிழமை இன்னியோட டே இவ்வளவு ஜாலியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நோஸ் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிருந்தேன். காட்டு பூனையோட குட்டியெல்லாம் சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காட்டு பூனை குட்டியெல்லாம் இருக்கிற அந்த சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போய் என்னாச்சுன்னு பார்க்க போறோம். காலம்பரே பிரெக்னன்ட் லேடிக்கு இளநீ வெட்டி கொடுக்குற சாக்குல அவங்க இல்ல அதப்ப டேஸ்ட் பாக்குறேன்னு தெரியாம முக்காவாசியை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க சொன்ன வெயில் அதிகமா இருக்குன்னு போய் வாங்க மாட்டீங்க, அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தது இப்படி காலி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி காலம்பரே அவங்க கிட்ட சாத்து வாங்கின கதையாயிருச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கிச்சன்ல நம்மளோட பங்கு இருந்தே ஆக வேண்டும். நண்பங்களே 50 வீடியோக்கு மேல போட்டிருப்பேன். ஆனா வீடியோல யாராவது பாக்குறீங்களான்னு சந்தேகமா இருக்கு. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு பக்கம் என்னோட ஆபீஸ் பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்காக பிரெக்னன்ட் லேடி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மத்தியான சமையலும் இப்ப சாப்பிடறதுக்கு பேன் கேக்கும் நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு சைடுல புரோட்டீன் பேன் கேக்கும் இன்னொரு சைடுல புரோட்டீன் ஓட்ஸும் கதம். ஓட்ஸ்ல சுகர் இல்லாதனால மொக்கையா இருந்துச்சு, பேன் கேக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ நம்ம காட்டு பூனைங்க இல்லாதனால அவனோட டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சு எத்தனை குட்டி என்னாச்சுன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பாக்ஸையும் எடுத்துட்டு பார்த்தா காட்டு பூனை சேஃபா சின்ன சின்ன கேப்ல குட்டியை போட்டு வச்சிருந்தா. 2 குட்டி தெரிஞ்சிருச்சு, ஒரு குட்டி சூட்கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தது. காட்டு பூனை 3 குட்டியை போட்டுட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் சூட்கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை ரெஸ்கியூ பண்ணலாம்னு நினைச்சா முதல்ல இவங்க 2 பேரையும் கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் பாக்ஸ் நவத்துனா இன்னும் ஒரு 2 குட்டி வேற இடத்துல இருந்துச்சு. காட்டு பூனை நம்மள டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, மொத்தமா 5 குட்டி. அதுக்கப்புறம் சூட்கேஸ் நவுத்தி பார்த்தா அந்த குட்டியும் சேஃபா தான் இருந்துச்சு. காட்டு பூனை குழந்தைகளை சேஃபா தான் வச்சிருந்தா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் பேர் ஏன் காட்டு பூனைன்னு. குட்டிகளுக்கு ஏத்த மாதிரி இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இன்னும் நம்ம 5 குட்டிகளுக்கு கண்ணு கூட திறக்கல. இப்போ இவங்க எல்லாரையும் டாடா பை பண்ணி சொல்லி அவங்களோட இடத்துக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆபீஸ்ல லாஸ்ட் வாரம் ஃபுல்லா பிரசன்டேஷன் முடிக்க முடியாம ஓட்டியாச்சு. திங்கக்கிழமை மேனேஜர் கால் பண்ணி எனக்கு கேட்கறதுக்குள்ள அது என்னோட பிரெக்னன்ட் லேடியோட ஹெல்ப்னால நான் முடிச்சாகணும். லாஸ்டா குட்டிகளை அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு பிரசன்டேஷன் பிரெக்னன்ட் லேடி இப்போ பண்ணி தரேன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் குட்டிகளோட சவுண்ட்னால கட்டையை இவன் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டானு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம காட்டு பூனை இன்னும் வர அவன நல்லா விசாரிச்சுட்டு பிரெக்னன்ட் லேடி குட்டிகளை பார்த்து ஹாப்பியானதுனால எனக்காக ஸ்பெஷலா மோர் பண்ணாங்க. என்னதுல 2-3 கொஞ்சம் மிளகா தூக்கி போட்டாங்க. பிரெக்னன்ட் லேடி டாலும் முருங்கா சிப்ஸ்னு ரவுண்ட் கட்ட இன்னைக்கு பண்ண சாகசத்துல கட்டையக்க சாப்பிட போட மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம விட்டு பூனைய கட்டைய மாஸ்க் காட்டு பூனை எல்லாரும் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் ஒரு பக்கம் போட என்னோட பிரெக்னன்ட் லேடி எனக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண. எங்க அம்மா மரத்துல அவங்க சமையல் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு சாப்பிடாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீக் டேல ஆபீஸ் பிரச்சனைனால ஜிம்முக்கு போக முடியாம ஆயிடுது. ஆனா லாஸ்ட் சண்டே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன ஜிம்முக்கு போக வச்சதுனால அதனால சண்டேவை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நாளா இருந்துச்சு. பிரெக்னன்ட் லேடி பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால Dress எல்லாம் டைட் ஆயிடுச்சு. அதனால Dress எடுக்கலாம்னு போனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பட்ஜெட்டுக்குள்ள வர மாதிரியும் எதுவுமே கிடைக்கல. தேடி பிரெக்னன்ட் லேடி டயர்ட் ஆனதுனால ஆன்லைன்ல பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். திடீர்னு என்னோட பிரெக்னன்ட் லேடிக்கு டயர்டும் பசியும் எங்க போச்சுனே தெரியல, ஒரே குசி ஆயிட்டாங்க. ஆனா அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாதனால அந்த கையோட மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனா வீட்டுக்கு போனா இட்லி மட்டும் தான் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நாங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க அம்மாவும் கட்டையை உங்களுக்கு இருந்து பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்னோட வைஃப் எனக்கு பிரசன்டேஷன் பண்ண போறேன்னு சொல்லி யார் டிஸ்க் போட்டு நோண்டிக்கிட்டு இருந்ததுல நான் பயங்கர டென்ஷன் ஆகி பஞ்சாயத்து அங்க ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ போய் பிரசன்டேஷன் பண்ணாம பஞ்சாயத்து பண்ணிட்டு தூங்குன கதையாயிருச்சு. அப்ப நாளைக்கு என் மேனேஜர் கிட்ட போன வர மாதிரி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. நாளைக்கு பஞ்சாயத்து பயங்கரமா இருக்க போறதுனால என்னவா இருந்தாலும் நம்மளோட ஒரு நாள்